மிகை உணர்ச்சி கூட இல்லாமல் நடந்தவைகளை ஏதோ இன்று நடந்ததை போல் நேற்று நடந்ததை போல் எளிய மொழியில் பேசும் கிருஷ்ணன்மார் ஜெகநாதன் வாக்கு மூலமும் இந்த ஆவணப்படமும் என்பது காந்தியத்தின் வெற்றியை நிலைநிறுத்துகிறது. அம்மா அவர்கள் தான் காலம் தேடும் மனிதர் என்பதை உணர்ந்தார், வரலாறு தேடும் மனிதர் என்பதை உணர்ந்தார். அதனுடைய வெளிப்பாடாக காந்தியத்திற்குள்ளே வந்தார். கீழ்வன்மணி அந்த கொடூரத்தினுடைய தாக்கம் அவரை அறைய, அந்த மக்களுக்கான விடுதலை, அந்த மக்களுக்கான தேவை, அவர்களுடைய வாழ்வின் தராதரத்தை மேலெடுத்து செல்ல வேண்டும் என்கிற சிந்தனையின் வீச்சு, நிலத்திலே கூலிகளாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த நிலத்தை பெற்று தந்தாலொழிய அவர்களுக்கான வாழ்க்கை இனி வாழ்க்கை இல்லை என்கிற சிந்தனையாக மாறுகையிலே அந்த நிலங்களை பெற்று அவர்களுக்கு தந்து ஏறத்தாழ 13,000 குடும்பங்களை அந்த நிலைமைக்கு உயர்த்தியதாக அவருடைய குறிப்புகள், வரலாறுகள் இந்த ஆவணப்படத்திலே எடுத்து வைக்கப்படுகின்றன. இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போராட்டம் தான். ஒரு பெரும் வெறுப்பரசியல் நிலவர இந்த காலகட்டத்தில் பாட்டியினுடைய இருப்பு அப்படிங்கிறது ஒரு பெரும் சமாதானத்திற்கான ஒரு சத்தியத்தின் சாட்சியாக தான் இருக்கிறதா தோணுது. நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சக்தி மசாலா திருமதி சாந்தி துரைசாமி அம்மா அவர்களை துவக்க உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம். எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்தது. படத்தை நான் பார்த்தம்போது நம்ம சுதந்திர போராட்ட தியாகியை பார்த்ததில்லை, எவ்வளோ பேத்துக்கு இவ்வளோ ஆவணப்படம் இருக்குன்னு தெரியாது. எனக்கு ஒரு சீட்டில் முன் சீட்டில் உட்காந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு கற்பனை. இன்னைக்கு எதுக்கோ போராடுறோம். அந்த காலத்தில் எதுவும் இல்லாத காலத்தில் அவங்க கால்நடையாக நடந்து எல்லா பக்கம் போய் போராடி அவங்க படித்து அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் வாழும் காலத்தில் நம்மளும் இருக்கோங்கிறதே உண்மையிலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. நமக்கு இதெல்லாம் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா ஒரு பெண்ணுங்கிறவங்க இன்றைக்கி எவ்வளோ சொல்கிறாங்க, பாரதி கண்ட புதுமை பெண்ணாக. அந்த காலத்தில் அம்மா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் வாழ்க்கையை எப்படி அவர்களை சார்ந்த அவர்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்காக இன்னும் அந்த மனதில் கம்பீரத்தோடு இருக்கக்கூடிய கம்பீர மனுஷி. இன்னைக்கு எவ்வளோ பேத்துக்கு 100 வயசு ஆனாலும் நம்மளுக்கு அந்த கம்பீரம் இருக்குது. நம்ம இப்போவே ஐயோ எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, பிடிக்கணுங்கிறோம். இன்றைக்கும் அவங்க மனசில் அந்த 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 தியாகத்தோட சுடர், அந்த சுதந்திர வேட்கையோட தாகம் எல்லாம் தனியாக இன்னும் அவங்க எவ்வளவோ நினச்சிருப்பாங்க கற்பனையில். இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாத்து சார்பாக வேண்ட அம்மாவோட இன்னும் மனசில் இருக்கிற ஆசைகள், மக்களுக்காக அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைவேறணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்ம எல்லாரும் இறைவனை பிரார்த்திக்கலாம். We know everywhere the political power and military power are increasing day by day. நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஐனா ஆர் கண்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். காலமும் வரலாறும் தனக்கான மனிதர்களை தேடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த தேடுதலின் பொழுது தனி மனிதர்கள் காலம் தேடக்கூடிய மனிதர் தான் என்று உணர்ந்து, வரலாறு தேடக்கூடிய மனிதர் தான் என்று உணர்ந்து அந்த இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்து விட்டால் அவர்களெல்லாம் சாகசம் புரிவார்கள், வரலாறு படைப்பார்கள். படத்தில் பழைய சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அம்மாவை பார்த்து கேட்பார், உங்களை போலீஸ் அடித்திருக்காங்களா? நல்லா அடிச்சிருக்காங்க, நான் பயப்படுறதே இல்லை. அதை மிக எளிமையாக அதாவது ஒரு பட்டி வீரன் பட்டியிலிருந்து புறப்பட்டு 7 வரை அங்கு படித்துவிட்டு 8ஆவதுக்கு மதுரைக்கு வந்து ஒரு தட்டி பள்ளியில் படித்து, அந்த பள்ளியில் படிக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆங்கில ஆசிரியை காலையில் சொல்லித்தரும் பாடத்தை மாலையில் அப்படியே ஒப்பிக்கக்கூடிய ஆற்றல் அன்னைக்கு உண்டு. அதை பார்த்துவிட்டு ஆலிஸ் என்ற அந்த தலைமை ஆசிரியை அவர்களை கொண்டு போய் டிஎஸ் சௌந்தரம் இடத்தில் ஒப்படைக்கிறார். அவர்கள் அவரை படிக்க வைக்கிறார்கள். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்து மதுரை மாவட்டத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் பட்டதாரியாக வெளியில் வருகிறார். இதெல்லாம் ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்பு, 85 ஆண்டுகளுக்கு முன்பு. அதை முடித்த பிறகு
1946 காந்தியடிகளை 3 நாள் கவனித்துக் கொள்ளும் ஒரு வாய்ப்பு. சரோஜினி நாயுடு அவர்கள்தான் அவருடைய செயலாளர். அம்மா ஆங்கிலத்தில் பேசுவதை நீங்கள் படத்தில் பார்ப்பீர்கள், அவ்வளவு அழகாக பேசுகிறார். அவருக்கு மொழிபெயர்ப்பாளராகவும் காந்தியடிகளுக்கு உறுதுணையாகவும் இருக்கிறார். பூதான் இயக்கத்தில் பீகாரில் ஜெயபிரகாஷ் நாராயண் இவர்களுடைய சாதனைகளை எல்லாம் பார்த்து அழைத்து அங்கு 23,000 ஏக்கரை கையகப்படுத்தி தருகிறார். நான் இந்த நிலமற்ற ஏழைகளை அவங்கள பற்றி நினைக்கும் போதெல்லாம் என் மனசில் வர பாட்டு காணி நிலம் வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு ஆசை, ஒரு சாதாரண நிலமற்ற ஏழைக்கு இதை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஆசை நம்முடைய இந்த படத்தினுடைய நாயகிக்கு இருந்திருக்கிறது. இவர்கள் சாந்தி துரைசாமி அம்மா சொன்னது போல் இவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது நமக்கு பெருமை. எங்கிருந்து நீ வந்தனையோ, யார் அழைத்து எங்கிருந்து நீ வந்தனையோ, எங்கள் பசியின் குரல்கள் உன் செவிகளை தொட்டதோ, காற்றில் கலந்த கண்ணீர் உன் கரங்களை தொட்டதோ. சக்தி மசாலா திரு PC துரைசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு சிறப்பான தகுதியும் இருக்கிறது. 1972 கல்லூரியிலே நான் படிக்கின்ற காலத்திலே காந்தி யாத்திரை என்று ஒரு யாத்திரை அழைத்து சென்றார்கள். அதில் காந்தி சம்பந்தப்பட்ட அத்தனை இடங்களையும் சென்று பார்க்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அம்மா அவர்கள் தங்கி பணியாற்றிய வார்தா ஆசிரமத்திற்கு சென்றிருக்கின்றேன். அப்பொழுது ஆச்சாரிய வினோபாவே அவர்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். அவர்களை பார்க்கின்ற பெரிய நல்வாய்ப்பு கிடைத்தது. போர்பந்திலே காந்தி பிறந்த இடம், பம்பாயில் அவர் தங்கிய மாளிகை, இப்படி ஒன்று விடாமல் எல்லா இடங்களையும் சுட்டி காட்டினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை கதர் உடுத்துன்றதை வழக்கமாக வைத்திருக்கின்றேன். அம்மா அவர்கள் வார்தாவில் தங்கி பணியாற்றியிருக்கிறாங்க, பீகாரில் தங்கி பணியாற்றியிருக்கிறார்கள். ஜெகநாதன் அவர்களோடு சேர்ந்து இருவரும் சுதந்திர போராட்டத்தில் கலந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. போராட்டம் ஜெயில் அப்படின்னா இப்போ மாதிரி இல்லை, காலையில் அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் விட்டுருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. கொண்டு போய் கொடுஞ்செறியில் அடைத்து தடியடிகளெல்லாம் தாங்கி ரத்தம் சிந்தி இந்த சுதந்திரத்துக்காக அவர்களெல்லாம் பாடுபட்டிருக்கிறாங்க. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறிய செயற்கரியர் செய்கலாதார் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிற அந்த குரல் அம்மா அவர்களுக்கு பொருந்தும். அத்தகைய ஒரு அரிய சாதனைகளையெல்லாம் அம்மா அவர்கள் செய்திருக்கின்றார்கள். திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை வாழ்த்துரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தில் கிருஷ்ணம்மா ஜெகநாதன் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பு இருந்த சூழலை என் முந்தைய ஆவணப்படம் பேசுகிறார். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், முந்தைய தஞ்சை மாவட்டத்தில் நிலம் வேண்டும் என்ற போராட்டத்தை யாரும் நடத்தவில்லை. அங்கு நடந்தது நிலத்திற்கான போராட்டமே அல்ல, அங்கு நடந்தது கூலிக்கான போராட்டம். 3 படி நெல் கொடுப்பார்கள், அரைப்படி நெல் கூட வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடந்தது. அதுவும் அரிசி கொடுக்க மாட்டார்கள் கூலியாக. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. நெல் கூலியாக கொடுப்பதற்கும் அரிசி கூலியாக கொடுப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அரிசி கூலியாக கொடுத்தால் அப்போதைய இரவு வந்து சமைத்து விடலாம். நெல் கூலியாக கொடுத்தால் திரும்பி வந்த உடனேயே சமைக்க முடியாது. குத்தி உடைத்து புடைத்து பிறகு 8-9 மணிக்கு மேல்தான் சமைக்க வேண்டும். சமைத்து முடித்து விட்டு சாப்பிட்டு விட்டு இரவு தண்ணீர் வைப்பதற்கு வயக்காட்டுக்கு போய்விட வேண்டும். அங்கிருந்த ஒடுக்குமுறைகளை நான் பட்டியல் போட வேண்டும் என்று விரும்பினால் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். பெண்கள் தலை சீவ முடியாது, பின்னல் போட்டுக்கொள்ள முடியாது, முழங்காலுக்கு கீழே புடவை கட்ட முடியாது, வீட்டு வாசலில் கோலம் போட முடியாது, அனுமதி கிடையாது. ஆண்டைகளின் நிலப்பிரபுக்களின் அனுமதி இல்லாமல் திருமணம் செய்ய முடியாது.
ஒரு சிறிய செய்தி. அமெரிக்கன் கல்லூரியில் முதன்முறையாக அவர் மாணவியாக படித்து தேர்வு பெற்று மதுரை மாவட்டத்திலேயே ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம்னா தேனி வரைக்கும் போகிறது. அது முதல் இளங்கலை பட்டதாரி என்ற உண்மையை கண்ணன் சொன்னார். இன்னொரு உண்மையையும் ஆவணப்படத்தில் அவர் சொல்லுவார். நூற்றுக்கணக்கான ஆண்கள் படித்த அமெரிக்கன் கல்லூரியில் அன்றைக்கு படித்தது 14 பெண்கள். 14 பெண்களில் மிச்சம் இருக்கிற 13 பெண்களும் கிருஷ்ணம்மாளை தொட்டு பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவர் தீண்டத்தகாதவர், தாழ்த்தப்பட்டவர், தீண்டாமையின் கொடிய கரங்களால் தீண்டப்பட்டவர் அவர். அந்த ஜாதின்றது ஒன்று தானே உயிரை வாங்குறது. போலீஸ் அடிச்சிருக்கா உங்களைய? நல்லா அடி. 3 நாட்கள் அவர் காந்தியோடு இருந்தார் என்கிற செய்தியை காட்டிலும் அப்படியான ஒரு இடத்தில் பிறந்து வந்த பெண்ணை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்கிற ஒரு காந்தி இருந்தார் என்பதுதான் இந்திய சமூகத்தின் வெற்றி. இந்த படம் ஒரு பார்ப்பதற்கு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் வாழ்க்கையை பற்றி பேசுகிற படம் போல தெரியும். நுட்பமாக பார்க்கிறவர்களுக்கு தான் இதன் அரசியலும் வரலாறும் இதற்கு பின்னே இருக்கிற நுட்பமான அரசியல் புரியும். கூலி உயர்வுக்கான போராட்டம் உச்சத்தை அடைந்து கூலி தருகிற ஒரு காலம் வந்ததற்கு பிறகு இந்த கூலி போராட்டத்தை தொடர்ந்து நடத்த முடியாது, நிலம் பெற்று தர வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்தபோது அதை அங்கு கூலிக்கான போராட்டத்தை நடத்தியவர்களே முயன்ற போது அதில் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலை வந்தபோது பாலபாரதியினுடைய வாக்குமூலப்படி நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பியதை அவர்கள் செய்ய முடியாமல் போனதை எங்கோ மதுரை மாவட்டத்தில் பிறந்த கிருஷ்ணம்மாள் தஞ்சை மாவட்டத்திற்குள் வந்து மிராசார்களோடு பேசி உரையாடி விரட்டப்பட்டு அடிக்கப்பட்டு போலீசாரால் துரட்டப்பட்டு அதனால் தொடர்ந்து பேசி 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 அவர்களிடம் இருந்து அவர்களுக்கு சொந்தமில்லாத நிலங்களை அவர்களிடமிருந்து பெற்று எளிய மக்களுக்கு 3 ஏக்கர் 5 ஏக்கர் என்று சொந்தமாக எழுதி கொடுத்த பெருமை கிருஷ்ணம்மாளுக்கு உண்டு. நிலமற்ற கூலிகளை சிறு நிலமுடைய தங்கள் சொந்த நிலத்தில் உழைப்பதன் வழியாக தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளும் மனிதர்களாக அவர் மாற்றினார்கள். அந்த வெற்றி கிருஷ்ணம்மாளுக்கு எங்கே இருந்து வந்தது? அந்த மனம் கிருஷ்ணம்மாளுக்கு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் அது காந்தியிடமிருந்து வந்தது. பாதம் உள்தடத்தில் பதிந்ததாலே பரள் மண்ணும் செழித்ததிங்கு தன்னாலே உழவர்களில் உயரமெல்லாம் நீக்க வந்த ஆறுதலே. நீங்கள் வேண்டுமானால் இந்த ஆவணப்படம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பற்றி ஆவணப்படம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை பின்னே முழுக்க எல்லா காட்சிகளிலும் காந்தி காட்சி அளித்துக் கொண்டே இருக்கிறார் எனக்கு. அங்கிருந்து தான் வினோபாபாய் வந்தார், அங்கிருந்து தான் தேசிய குமரப்பா வந்தார், அங்கிருந்து தான் ராமச்சந்திரன், அங்கிருந்து தான் அருணாசலம், அங்கிருந்து தான் ஜெகநாதன், அங்கிருந்து தான் கிருஷ்ணம்மாள். யார் அழைத்தும் இல்லாமல் தன் விருப்பத்தில் நிலம் பெற்று தர வேண்டும் என்று அவர் போனார். அந்த நிலத்திற்கான போராட்டத்தில் அவர் வென்றார் என்பது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் முயற்சி வெற்றி என்றால் அது காந்தியத்தின் வெற்றி. அழகான ஒளிப்பதிவு, அகிம்சையான இசை, மிதமான காட்சிகள் என்று தன் வாழ்க்கையை மிகைப்பட பேசுகிற மிகை உணர்ச்சி கூட இல்லாமல் நடந்தவைகளை ஏதோ இன்று நடந்ததை போல் நேற்று நடந்ததை போல் எளிய மொழியில் பேசும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் வாக்கு மூலமும் இந்த ஆவணப்படமும் என்பது காந்தியத்தின் வெற்றியை நிலைநிறுத்துகிறது. இப்போது மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் அவர்கள் படத்தை வெளியிட திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நம் பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி அரங்க மகாதேவன் அவர்களை தலைமையுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். எனது அன்னையின் பெயர் கிருஷ்ணம்மா. அன்னையர்கள் என்றுமே நினைவில் நிறுத்தி போற்றப்பட வேண்டியவர்கள்தான். இது இந்த மண்ணிற்கே உண்டான ஒரு மகத்துவம். 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் 7000 ஆண்டுகள் என்றெல்லாம் கணக்கெடுத்து வரலாற்றின் பதிவை புரட்டி பார்க்கலாம். ராகில சாங்கிருத்யாயன்
வால்காற்று கேஞ்சஸ் என்கிற நூலிலே தாய்மைதான் இந்த உலகத்தின் துவக்கம் நடப்பு என்று பதிவு செய்திருப்பார். பெண்களால், பெண்களை ஒட்டி, பெண்களின் மூலமாகவே வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. மனிதத்துவம் நடத்தி செல்லப்பட்டிருக்கிறது. தாயின் கைகளை பிடித்து கொண்டு நடக்கையிலே அது எந்த சுகத்தை தரும் என்பதை பதிவு செய்த எழுத்தாளர் இருக்கிறார். அருகில் அமர்ந்திருக்கும் பாரதிக்குமார், கிருஷ்ணகுமார். அம்மா, நீ பசித்திருக்க என்னை உணவு அருந்த வைத்தாயே என்று சிந்தித்து பார்த்து அன்னையின் பெருமையை உணர வைக்க முடிந்தது. களைத்திருக்கையிலே, உன் அருகையில் வருகையிலே உன் வியர்வையினுடைய வாசனை கூட என்னை ஈர்க்கிறதே அம்மா என்று சொல்லி பார்க்க முடிந்தது. தாய்மையின் சிறப்பு அந்த சிறப்பு. அந்த தாய்மையின் சிறப்பினுடைய மாற்று வடிவத்தை தான் நிலம், நீதி, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்று ஒளி வடிவமாக்கி இருக்கிறார் ரவி சுப்பிரமணியம். எங்கள் வாழ்வின் இருட்டை போக்க வந்த ஒளிச்சுடரே, யார் அழைத்து எங்கிருந்து நீ வந்தனையோ, யார் அழைத்து எங்கிருந்து நீ வந்தனையோ. 1926 பட்டிவீரன் பட்டியிலே தன்னால் உருவாக்க முடியும் என்று இயற்கை இந்த தாய்மை மிக்க பெண்ணை உருவாக்கினால், அதே இயற்கை பிறந்துவிட்ட சூழலின் காரணமாக அவரை பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக்கி, கல்வி கற்பதிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடினமான வாழ்க்கை சூழல் அந்த கால வரலாற்றிலே அப்படி பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த துன்பத்தை தாங்கி சிறுபிராயத்திலே ஏதேனும் ஒரு விதத்திலாயினும் கல்வியை கற்றுவிடலாம் என்று கற்றுக்கொண்டு காலங்களை கடத்தி வந்து கல்லூரி வரை படிக்க முடியும் என்றால் சவுந்தரா அம்மையாரினுடைய அறிமுகத்தின் மூலம் மீனாட்சி விடுதியிலே தன்னை தங்க வைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை அவருக்கு கொடுத்து, அந்த நம்பிக்கையையே அந்த விடுதியை தானாகவே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர்களுக்கு வழங்கி, பின்னால் பாரதி கிருஷ்ணகுமார் மிக அழகாக வடிவெடுத்து காட்டினாரே, அந்த மகானின் அற்புதத்தை உணர்ந்து அவரோடு ஒத்துழையாமை இயக்கத்திலும் அரசியல் சார்ந்த இயக்கங்களிலும் ஈடுபட்ட சங்கரலிங்கம் ஜெகநாதன் அவர்களை அறிந்து அவரோடு இணைந்து இந்த சமுதாயம் சார்ந்த சிந்தனையை தன் உள்ளத்திலே விதைத்துவிட்ட ஒரு தாயான வடிவத்தை அவர் அடைகிறார். அதுதான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். உன்னை உணர்ந்தவன் எதிரில் இருக்கும் உயிர்கள் உன்னை சார்ந்தது என்று உணர்ந்துவிட்டு அடுத்த மாத்திரத்திலேயே உன்னை விட்டு நீ விலகி இறையெனும் அடுத்த கட்டத்தை அடைய முடியும் என்கிற தத்துவத்தை சொன்ன இந்த மண்ணின் அந்த சாரம் உணர்ந்த அந்த தாய் கீழ்வெண்மணி, அந்த கொடூரத்தினுடைய தாக்கம் அவரை அறைய, அந்த மக்களுக்கான விடுதலை, அந்த மக்களுக்கான தேவை, அவர்களுடைய வாழ்வின் தராதரத்தை மேலெடுத்து செல்ல வேண்டும் என்கிற சிந்தனையின் வீச்சு, நிலத்திலே கூலிகளாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த நிலத்தை பெற்று தந்தாலொழிய அவர்களுக்கான வாழ்க்கை இனி வாழ்க்கை இல்லை என்கிற சிந்தனையாக மாறுகையிலே, அந்த நிலங்களை பெற்று அவர்களுக்கு தந்து ஏறத்தாழ 13,000 குடும்பங்களை அந்த நிலைமைக்கு உயர்த்தியதாக அவருடைய குறிப்புகள், வரலாறுகள் இந்த ஆவணப்படத்திலே எடுத்து வைக்கப்படுகின்றன. ஒரு ஆவணப்படம் என்பதாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இது வரலாறு. தாய்மையின் உன்னதத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வரலாறு. நிலம் என்கிற அரசியல் தத்துவத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான விடை மனிதத்துவம். மனிதத்துவத்தை உணர வைக்கக்கூடிய ஒரு தாய்க்கு மனிதர்களை தன்னை போல் நினைத்தவர்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டிய விதம் இதுதான் என்பதை உணர்த்திய அந்த வாழ்க்கையின் சாரம்தான் நிலம், நீதி என்பது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்பதாக மாறி நிற்கிறது. நிலம் வாழ்க்கையில் மனிதத்துவத்தை துரத்தி கொண்டே இருக்கிறது. தேவைகள் சார்ந்த வாழ்க்கையாக அமைகையிலே நிலத்தின் தேவை அந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிம்பமாக காட்டப்பட்டிருக்கிறது. அந்த படத்திலே வயோதிகத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலடி தடங்கள் அந்த நிலத்திலே பதிந்து 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 இந்த நிலமும் இந்த வாழ்க்கையும் இந்த மக்களுக்கானது என்பதை உணர்த்தக்கூடிய விதத்திலே வடித்தெடுக்கப்பட்ட படம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய இந்த படம். கைகளை பற்றி கொண்டு அந்த மக்கள் நிலத்தை பெற்றுவிட்ட அந்த மக்கள், தன்னை உணர்ந்துவிட்ட மக்கள், தனக்கான விடுதலையை இந்த கரங்கள் தந்திருக்கிறது என்பதை உணர்ந்துவிட்ட அந்த மக்கள் அவர்களை அம்மா என்று அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய தன்மை, இசையை வடிவெடுத்தவர் காட்டியிருக்கக்கூடிய விதம் இந்த படத்தின் சிறப்பு. இந்த மக்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் உணர வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள்
இந்த திரைப்படத்திலே, இந்த குறும்படத்திலே அற்புதமாக வடிவெடுத்து நிற்கின்றன. இயற்கையோடு ஏய்ந்த வாழ்க்கை, இயற்கை என்பது தம்மை சார்ந்தது என்பதை உணர வைப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இதை நீங்கள் உணர முடியும். இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிவிட்டு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாத வாழ்க்கையை தனக்கான வாழ்க்கையாக மாற்றி வைத்துவிட்டு இன்றைக்கு எத்தனையோ விதமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கானது என்றுமே தேவையில்லை, எனக்காக சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை, நான் வாழ்கின்ற வாழ்க்கை இந்த மக்களுக்கான வாழ்க்கை என்பதை சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு தாயினுடைய வாழ்க்கை நடந்து வந்த வரலாறு இந்த படம். தனக்காக எதுவும் இல்லை, பிறருக்காக, வாழ்க்கையின் அடிமட்டத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்காக, தன்னை இழந்தவர்களுக்காக, கூலிக்காக போராடிவிட்டு அது கிடைக்காமல் தவிக்கக்கூடியவர்களுக்காக அனைத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும், அவர்களை அடையச் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்கின்ற அந்த தாயின் வரலாற்று சுவடுகள் காந்தியின் சுவடுகளுக்கு இணை என்று சொன்ன பாரதி கிருஷ்ணகுமாரின் வார்த்தையை நிரூபிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை உருவாக்கி அந்த தாயினுடைய உன்னதத்தை உலகுக்கு புரிய வைத்து தாய்மை சிறக்கும் என்பதை மிக அழகாக தெளிவாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறு ஆவணப்படமாக இந்த படத்தை நான் கருதுகிறேன். கேகேவி மீடியா வெஞ்சர்ஸ் நிறுவனர் திரு டி.கே. சந்திரன் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்த வருகிறார்கள். திரைப்படம் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் எடிட்டர் பி லெனின் அந்த ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார். முதலில் அவரை முன்னாடி உட்கார வைத்திருந்தேன், எங்கேயோ தப்பித்து வெளியே போயிருப்பார் என்று நினைத்தார். இப்போதான் கவனித்தார், ஓரத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். அவர்தான் நான் பள்ளி கல்லூரி காலங்களில் எழுதியது இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி துறையில் செல்ல வேண்டும் என்று நினைத்தது உண்டு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு தயாரிப்பு வேலைகளில் ரவி சுப்பிரமணியமும் எங்களுடைய தலைமை நிர்வாகி சக்திகுமாரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அளப்பரியது. நல்ல நிறுவனங்கள், அறிவு சார்ந்த தயாரிப்பு நிர்வாகிகளை கொண்டு திரைப்படம் வருங்காலத்தில் வந்தாலோ அல்லது இந்த டாக்குமெண்ட்ரிகள் சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டாலோ, லெனின் சாருடைய கனவு திட்டம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருப்பார். சிறார்களுக்கானது. பள்ளி குழந்தைகளும் கல்லூரி குழந்தைகளும் எதை தெரிஞ்சுக்கணும், எதை தெரிஞ்சுக்கக்கூடாது. ஆனால் மூத்தோர் செல்வாத்தையும் முதுநிலைக்கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்பது வரிசையில் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய 2வது டாக்குமெண்ட்ரி இது. லட்சுமி நாராயணன் என்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் நூற்றாண்டுகளை கடந்திருக்கின்றார். அதன் வரிசையில் இதே மாதிரி நூற்றாண்டுகள் கடந்து தந்தையார் என்ற திரைப்படம் வர இருக்கிறது. இங்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.